தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது 79வது சுதந்திர தினத்தில் எண்ணற்ற சுதந்திரதாயிகள் சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கார்கள். அந்த சுதந்திரத்தை எளிமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த பெருமை சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த எண்ணற்ற தியாகிகளுக்கு நமது சுதந்திர தினத்தின் அன்றும் அவங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயத்தில் நம்ம எல்லோரும் சுதந்திர கொடியேற்றி அவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இது போன்று செய்து அவங்க செய்த சாதனைகளை நம்ம எல்லோரும் அவங்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று ஸ்வீட்டு நிறுவனத்தில் உள்ள ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்தும் இங்கே சுதந்திர தின கொண்டாட்டத்தை நாங்கள் ரொம்ப சீரோடு சிறப்போடு நடத்துவோம். அதுபோல் எல்லா மக்களும் சேர்ந்து நடத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எங்களது நிறுவனத்தின் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தாய் தந்தையாசுடன் ஜெயலடி. உலகத்தில் உள்ள அனைத்து இந்திய பெருமக்களுக்கும் இனிய 79வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திரத்துக்கு பாடுபட்ட அனைத்து மகன்களையும் மனசார வணங்கணும். ஜாதி மதம் இதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அனைத்து இந்தியர்களும் மனிதநேயத்தோட இருக்கணும். நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்ம அத்தனை பேரும் ஒற்றுமை இணைந்து இந்த இந்திய தேசத்தை வல்லரசு நாடாக மாற்றணும். இந்த சுதந்திர தின விழாவில் அனைத்து தியாகிகளையும் நினைவு கூறுவோம், போற்றுவோம். இந்த சுதந்திர நாளில் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய ஜேஆர்டி நிறுவனத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். 79வது சுதந்திர தின விழா வாழ்த்துக்களோடு நான் கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் 89வது வார்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர். இந்த 79வது ஆண்டு விழா எத்தனையோ தலைவர்களை நாம் ரத்தம் சிந்தி இந்த தேசத்தை காப்பதற்காக பல உயிர்களை தியாகம் செய்து பெற்ற இந்த நாளில் மேலும் இந்த இந்திய தேசத்தை நாம் மீண்டும் ஒரு போராக தொடுத்து காக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த சூழ்நிலையை மேலும் மக்களாக இணைந்து இந்த தேசத்தை எப்போதும் காக்க உறுதிமொழி ஏற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் கே.ஏ. காட்டுத்துறை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வரம் பகுதி கழக அவைத்தலைவராக பொறுப்பு வகிக்கிறேன். 79வது இந்திய திருநாட்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு, இந்த இந்திய திருநாடு சுதந்திரம் அடைவதற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், முத்துராமலிங்க தேவர், காமராஜர், அதே போல அன்னி பெசன்ட் அம்மையார், விஜயலட்சுமி பண்டிட் போன்ற எண்ணற்ற சுதந்திர தலைவர்கள் தன்னுடைய இன்னுயிரை நீத்து இந்த சுதந்திரம் அடைவதற்கு பாடுபட்டார்கள். இந்த இந்திய தேசம் சுதந்திரம் அடைவதற்கு பாடுபட்ட அனைத்து அந்த தியாகிகளுக்கு நினைவு கூறும் வகையில் நம்முடைய 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அவளுக்கு உரித்தாய் கொண்டு பேணி காத்த சுதந்திரத்தை நம்முடைய இந்திய தேசத்தினுடைய இளைஞர்கள் அனைவரும் அதை பாதுகாக்க வேண்டும், முன்வர வேண்டும். சர்வதேச விண்நிலையத்தில் முதல் காலடியை எடுத்து வைத்த இந்திய வீரர் சுவான்சு சுக்லா போன்ற இந்த வளர்ச்சி என்பது இந்திய திருநாட்டின் விஞ்ஞான வளர்ச்சிக்கும் அண்டை நாடுகளுக்கு நம் இந்திய திருநாடு ஒரு எடுத்துக்காட்டாகவும் வல்லரசாகவும் திகழ்வதற்கு இதுவே முன்னுதாரணம். ஏனெனில் முப்படையிலும் சிறந்து விளங்குகின்றது. எனவே நாம் அண்டை நாடுகள் எல்லாம் இந்திய திருநாட்டினுடைய இராணுவ பலத்தையும் அதே போல தரைப்படையும் சரி விமானப்படையும் சரி எல்லா படைகளும் இந்திய திருநாட்டினுடைய ஒற்றுமை வலிப்படுத்தி மற்ற நாடுகளை எல்லாம் அச்சுறுத்தும் வகையில் நம் நாடு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை இந்த இந்திய திருநாடு 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் அடைந்த பின்பு இன்று 78 ஆண்டு முடிந்து 79ஆம் ஆண்டு பிறக்கின்ற நேரில் நம்முடைய நாடு வளர்ச்சி பெற்று இருக்கிறது. நாடு வளர்ச்சி அடைவதற்கும் வளர்ச்சாவதற்கும் நாம் அனைவரும் நாடு என்ன செய்தது என்று எண்ணாமல் நாம் நாட்டிற்காக என்ன செய்தோம் என்ற குறிக்கோளை ஓங்கி உரைத்து நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். அனைவருக்கும் நான் இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் பேராசிரியர் காமராஜ்.
41 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கும் சமூக பணி செய்யும் நேரு தொண்டு நிறுவனத்தின் இயக்குநராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இன்று நாம் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக நம் முன்னோர்கள் படாத பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் செய்துள்ளார்கள். அவர்களை நினைவு நாம் கடைபிடித்துள்ளோம். தியாகிகளை நினைத்து நினைவுற வேண்டும். அதே சமயத்தில் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும். ஒவ்வொரு தனிநபர் வாக்குரிமையை பேணி காக்க வேண்டும். உரிமையை அவங்க செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் இளைஞர்களும் நம்மளுடைய இந்தியாவை முன்னேற்றுவதற்காக அவங்க கவனம் சிதறாமல் நல்ல நேசன தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் நாட்டு முன்னேற்றத்திற்கும் பாடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள்.